மஜ்லிஸில் வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இந்த மதரசாவை அல்லாஹ்வின் உதவியோடு நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளின் சார்பாகவும், இன்னும் இங்கு ஓதக்கூடிய மாணவ மாணவிகளின் சார்பாகவும், இன்னும் என் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். தூங்கும் போது ஓடும் துவா அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது அஹ்யா. சாப்பிடும் போது ஓது துவா பிஸ்மில்லாஹி வஅலா பரக்கத்தல்லாஹி. போது ஓதும் துவா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குப்ஸி வல் கபாயிஸி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வீட்டை விட்டு வெளியில் செல்லும் போது ஓதும் துவா பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா வலா குவத்த இல்லா பில்லாஹி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மஸ்ஜிதிற்குள் நுழையும் போது ஓதும் துவா அல்லாஹும்ம மஃப்தஹ் அபுவாப ரஹ்மத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மஸ்ஜிதை விட்டு வெளியேறும் போது ஓதும் துவா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபலிலிக வ ரஹ்மதிக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மாயின் துவா அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தௌபதி தாமதி வசலவாதி காய்மதி ஆத்தி சையதின முஹம்மது அலி வசிலத்த வன் ஃபலிலத்த வபாசு மக்காமன் முஹம்மது அலி வத்தா. எடுத்துக்கொண்ட தலைப்பின் 10 நபரை அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவர்களின் மேல் நரகத்தில் போடுவான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். செய்த தர்மத்தை சொல்லி காட்டியவர், அதிகமாக பொய் சத்தியம் செய்வது, வியாபாரம் செய்பவர், குடிமக்களுக்கு நல்லது செய்யாத அரசியல்வாதி, பாவம் செய்யக்கூடிய வயோதிகமானவன், பெருமை அடிப்பவர்கள், பொய் சொல்லும் நிஜமான அரசர், தன் வீட்டில் தண்ணீர் இருந்தும் பிறருக்கு தண்ணீர் கொடுக்க மருத்துவர், மேலும் தண்ணீரை விற்பனை செய்தவர், பெற்றோர்களுக்கு மாறு செய்பவர், வேஷ்டி அல்லது கைலியை குழந்தை காலு கீழே அணியக்கூடிய ஆண், கணவனுக்கு நன்றி செலுத்தாத பெண், மேலும் ஆணை போன்ற ஆடை பெண். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுத்துக்கொண்ட தலைப்பு பொறாமை. எத்தகைய தீய குணங்களை விட்டும் விலகிக் கொள்வது முஸ்லிமின் கடமையோ அத்தகைய தீய குணங்களின் ஒன்றுதான் பொறாமை. ஏனெனில் அல்லாஹ் தன்னுடைய அடியாட்களுக்கு பங்கு இட்டு வழங்கி இருப்பதில் ஆட்சேபிக்கும் நிலை ஏற்படுகிறது. ஒருவனுக்கு கிடைத்திருக்கும் வசதிகளை பார்த்து பொறாமை கொள்ளும் போது அவன் இறைவனின் பங்கீட்டின் மீது குறை சொல்கிறான் என ஞானமேதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒருவன் மீது பொறாமை கொள்வதால் அவருக்கு தீங்கு ஏற்படுகிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஃபமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். பொறாமை இருவகைப்படும். பொருள், கல்வி, அதிகாரம் ஆகிய பாக்கியங்கள் தனக்கு கிடைப்பதற்காக அவரிடமிருந்து நீங்கிவிட வேண்டும் என்று ஆசைப்படுவது. இது போன்ற பாக்கியங்கள் தனக்கு கிடைக்காவிட்டாலும் அவரிடமிருந்து நீங்கிவிட வேண்டும் என்று ஆசைப்படுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பொறாமையை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். நெருப்பு விறகை அழித்து விடுவது போல் பொறாமை நம்மை அழித்துவிடும். கடுகளவின் நம் மனசில் பொறாமை இருந்தால் சுவனத்தில் நுழைய முடியாது. ஆகவே தீய குணங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி இலா யௌமித்தீன். இந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தின் சார்பாக 2 மாதத்திற்கு ஒரு முறை மதரசா பிள்ளைகளுக்கு, மாணவ மாணவியர்களுக்கு அவர்களுடைய கல்வித்தரத்தை அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் தெரிந்து கொள்வதற்காக இப்படி ஒரு ஏற்பாட்டை, நிகழ்ச்சியை இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை முழுமையாக உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது போன்ற நிகழ்ச்சியில மாணவ மாணவிகள் சில விஷயங்களை நம்ம தெரிந்து வச்சுக்கணும். பதற்றம் இல்லாமல் பேசணும். சரி, பதட்டம் வருதே, ஏன் பதட்டம் வரும் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நாம என்ன பேச போறோம்
அப்படிங்கிறத நம்ம முன் தயாரிப்பு இல்லாமல் இப்ப நின்று பேசினோம்னா நமக்கு பதட்டம் வரும். பெரிய பெரிய பேச்சாளர்கள் அவர்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி பெரிய பேச்சாளர்கள்னா நம்ம அரசியல்வாதியையும் சொல்லலாம், ஆலிம்களையும் சொல்லலாம். எந்த ஆலிமெல்லாம் சிறந்த ஆலிம்கள் என்று மார்க்கத்துல தலை சிறந்தவர்களாக நல்ல பேச்சாளர்களாக இருந்து கொண்டிருந்தார்களோ இருக்கிறார்களோ அவர்கள் பேசும் பொழுது அவர்களுடைய கையில பார்த்தா மிக சிறிய துண்டு சீட்டாவது கையில வச்சிருப்பாங்க.